உயிர்தனை வேடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இறையருளால் கற்க அறக்கட்டளை என் முயற்சியில் கம்பவாரதி திரு இலங்கை ஜெயராஜையா அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். 3ஆம் பாடம் ஞானாசிரியர் அருள்நந்தி சிவாச்சாரியார் அருளிய சிவஞான சித்தியார் சுபக்கம். உயிர்நோக்கு சித்தியார் சுபக்கம் 98வது வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். சைவ சித்தாந்தம் என்கின்ற மிகப்பெரிய தத்துவத்தை நாம் உய்யும் பொருட்டு உபதேசித்தருளிய தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் திருவடிகளை பணிந்து போற்றுகின்றேன். அவரால் உபதேசிக்கப்பட்ட அத்தத்துவத்தை நம் வரையிலும் கொண்டு சேர்த்திருக்கக்கூடிய அகச்சந்தனாச்சாரியார்கள், புறச்சந்தனாச்சாரியார்கள் ஆகியோர் திருவடிகளை வணங்கி மகிழ்கின்றேன். இந்நூல்களில் விருப்பத்தையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்தி கொடுத்த ஆசிரிய பிரான்கள் திருவடிகளுக்கு எங்கள் எல்லோருடைய பணிவார்ந்த வணக்கங்கள். இந்த தத்துவ வகுப்பினை அல்லது தத்துவ சங்கமத்தினை ஏற்படுத்தி நாம் எல்லோரும் பயன்கொள்ளுமாறு உயிர்நோக்கு என்கின்ற இந்த அமைப்பை நடத்தி வருகிற இளையோருக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் உரித்தாகட்டும். அதுபோலவே இந்த சங்கமத்தில் இணைந்து காலை பொழுதிலே எழுந்து வந்து ஆர்வத்தோடு தத்துவம் கேட்கிற உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வானந்தினி அருமையாக அந்த பாடலை பாடினார். பாம்பு கடித்து இறந்து போன ஒரு இளைஞனை நினைந்து அவனுடைய காதலி கதறுகிறாள். அவ்விருவரும் தங்களுடைய இல்லத்துக்கு தெரியாமல் தனித்து புறப்பட்டு வருகிறார்கள். பாடல் தருகிற நினைவென்றபடியால் அதை ஒரு தரம் பகிர்ந்து கொண்டு வகுப்புக்குள்ளே நுழைகிறேன். ஒரு தந்தைக்கு 7 பெண் பிள்ளைகள். அக்காலத்திலே பெண் பிள்ளைகளுக்கு மதிப்பிருந்ததாம். அதனாலே அந்த பெண் பிள்ளையை பெற்ற தந்தை அந்த பெண் பிள்ளைகளை தக்கவர்களிடம் கொண்டு சேர்ப்பிக்க வேணும் என்று ஆசைப்பட்டானாம். அந்த தந்தைக்கு ஒரு மருமகன் இருந்தான். அவன் தந்த மாமனிடம், உன்னுடைய மூத்த பிள்ளையை எனக்கு திருமணம் செய்து கொடு என்று கேட்பானாம். தருகிறேன் என்று சொல்லிவிட்டு அவனை விட உயர்ந்த மாப்பிள்ளை வந்ததும் அந்த பெண்ணை அவனுக்கு கொடுத்து விடுவாராம். பிறகு அவன் திரும்பவும் கேட்பானாம். 2வது பெண் உனக்கு தான் என்பானாம். அவனையும் அப்பொழுதும் ஏமாற்றி இப்படியே 6 பெண்களை ஏமாற்றி விட்டானாம். 7வது பெண் பார்க்கிறாள், தங்களுடைய மைத்துனன் எங்கள் மேலே இவ்வளவு அன்பிருந்த காரணத்தினால் தானே இப்படி எங்களை எல்லாம் கேட்கிறார், தந்தை செய்வது தவறாயிற்றே என்று நினைத்தவள் மைத்துனனுக்கு செய்தி அனுப்பி அவனை வர சொல்லி வீட்டுக்கு தெரியாமல் அவனோடு புறப்பட்டு போய்விட்டார். போனவர்கள் திருமருகள் என்கின்ற ஆலயத்துக்கு அருகிலே வருகிறார்கள். திருமருகள் ஆலயத்துக்கு அருகிலே வருகிற பொழுது பொழுது போய்விட்டது. ஆகவே அன்றைக்கு அங்கே பக்கத்திலே இந்த மடத்திலே தங்கி காலையிலே இறைவனை வணங்கி செல்லலாம் என்று நினைத்து அந்த மடத்திலே அவ்விருவரும் தங்குகிறார்கள். இன்னும் திருமணமாகவில்லை. அதனாலே ஒருவரை ஒருவர் தீண்டாமல் தங்கினார்கள் என்று சேக்கிழார் எழுதுகிறார். இவர்கள் இருந்த மடத்துக்கு பக்கத்து மடத்திலே ஞானசம்பந்தர் தங்கியிருந்தார். அவரும் திருமருகள் இறைவனை வணங்க வருகிறார், காதலோடு வருகிறார். இருள் விட்ட காரணத்தினாலே கோயிலுக்கு போக முடியாமல் போகிறது.
ஆகவே காலையிலே இறைவனை கும்பிட வேண்டும் என்ற ஆர்வத்தோடு அவர் அந்த அருகிலே இருந்த மடத்திலே ஞானசம்பந்தர் தங்கியிருக்கிறார். அதற்கு அருகிலே இருந்த மடத்திலே இந்த இளைஞனும் பெண்ணும் தங்கியிருக்கிறார்கள். ஒருவரை ஒருவர் தீண்டாமல் பண்போடு இருக்கிறார்கள். அப்படி தீண்டாமல் உறக்கத்திலே இருக்கிற பொழுது அந்த இளைஞனை பாம்பொன்று தீண்டி விடுகிறது. காலையிலே இவள் எழுந்து பார்க்கிறாள். கணவன் தன்னை அழைத்து வந்த மைத்துனனை தட்டி பார்த்தால் அவன் உயிரற்று கிடக்கிறான். அதிர்ந்து போகிறாள். வீட்டுக்கும் தெரியாமல் புறப்பட்டு வந்தவள். ஆகவே திரும்பி வீட்டுக்கு போக முடியாது. திருமணம் ஆகாதபடியால் உறவு சொல்லி மாமன் மாமி வீட்டுக்கும் போக முடியாது. என் வாழ்வு அனாதரவாகிவிட்டதே என்று நினைத்து கதறுகிறாள். அவள் கதறல் பக்கத்து மடத்திலே இருந்த ஞானசம்பந்தர் காதிலே விழுகிறது. அப்படி விழுந்த உடனே இறைவனை வழிபட வேண்டும் என்று ஆயத்தங்கள் செய்து கொண்டிருந்த சம்பந்தர் இந்த அழுகையை கேட்டு உடனே கோயிலுக்கு போகாமல் அடுத்த மடத்துக்கு போகிறார். அதுதான் அவருடைய அன்பு நிலை. நாங்கள் என்றால் ஏதோ பிழை நடந்து விட்டது, முதலிலே நாங்கள் கோயிலுக்கு போய் வந்து விடுவோம் என்று கோயிலுக்கு போவோம். சம்பந்த பெருமான் கோயிலுக்கு போறதை நிறுத்திவிட்டு இந்த அடுத்த மடத்துக்கு போய் அங்கே விசாரித்தால் அந்த பெண் கதறிக்கொண்டிருக்கிறாள். நடந்த சம்பவத்தை சொல்கிறார்கள். ஞானசம்பந்தருக்கு பெரும் கவலை ஏற்படுகிறது. அங்குள்ளவர்களை சொல்லி அந்த வணிகனுடைய இறந்து கிடக்கிற வணிகனுடைய உடலை கொண்டு வந்து திருமருகள் ஆலயத்து வாசலிலே போடுகிறார். இறைவனிடம் நியாயம் கேட்கிறார். அதுதான் இன்றைக்கு மானந்தினி பாடிய பாடல். அவள் அழுகிற அழுகையை, அந்த பெண் அழுத அழுகையை ஞானசம்பந்தர் இறைவனுக்கு அழுது காட்டுகிறார். சடையா எனுமாள், சரண் நீ எனுமாள், விடையா எனுமாள், வெறுவா விடுமாள். இப்படியெல்லாம் அவள் அழுகிறாளே. சடையா என்று உன்னை கூப்பிட்டு அழுகிறாள், சரண் நீ என்று சொல்லி அழுகிறாள். விடையில் இருக்கிறவன் என்றால் நீதானே தர்மம். விடை என்பது நம்முடைய சமயத்திலே தர்மம், அறம். ஆகவே அறத்துக்குரியவனே, உன்னை நம்பித்தானே நான் வந்தேன் என்று அழுகிறாள். விடையா எனுமாள், வெறுவா விழுமாள், மயங்கி விடுகிறாள். இவ்வளவும் அந்த பெண்ணினுடைய கவலையை சொல்லி காட்டி அழுது காட்டி ஞானசம்பந்தர் இறைவனிடம் முறைப்பாடு வைக்கிறார். அதற்கு பிறகு பாடலுடைய போக்கு மாறுகிறது. அந்த பெண்ணினுடைய அழுகையை சொன்னவர் கடைசியிலே மடையார் குவளை மலரும் மறுகள் உடையாய் தகுமோ இவளுள் மெலிவே. உன்னுடைய ஊர்களிலே இருக்கக்கூடிய குளங்களிலே குவளைப்பூக்கள் மலர்ந்து கிடக்கிறதே, அப்படிப்பட்ட திருமருகளிலே இருக்கிற உன்னுடைய ஆலயத்துக்கு பக்கத்திலே இந்த பெண் அழுவது நியாயமா? உடையாய் தகுமோ இவள் உள்மெலிவே. இவள் தனக்குள்ளே வருந்துகிற இந்த வருத்தத்தை நீ பார்த்து கொண்டிருப்பது நியாயமா என்று இறைவனிடம் சண்டை பிடிக்கிறார் ஞானசம்பந்தர். இந்த பாடலிலே ஒரு நயம் இருப்பதாக சொல்வார்கள். என்ன நயம் என்று கேட்டால், முதல் 2 வரிகளிலே அந்த பெண்ணினுடைய கவலையை சொல்லி இறைவனிடம் முறையிட்டவர் அடுத்த வரியிலே திருமருகள் ஆலயத்தினுடைய சூழலை வர்ணிக்கிறார். உண்மையான கவலை இருந்தால் அப்படி வர்ணிக்க வருமா? துன்பம் இருக்கிற பொழுது இன்னொருவரை நாம் வர்ணிக்க கூட முடியுமா? இவர் துன்பத்தை பற்றி முதல் 2 வரிகளிலே பாடிவிட்டு மடையார் குவளை மலரும் மறுகள் உடையாய் தகுமோ என்று கேட்கிறாரே. அப்ப அந்த புகழ்ச்சி, சிவன் மேலான அந்த புகழ்ச்சி அந்த இடத்திலே பொருத்தமாக இருக்கிறதா என்று சிலர் கேட்பார்கள். அதற்கு எப்படி அது நயம் சொல்வார்கள் என்று கேட்டால், அப்பொழுதும் அவர் இறைவனை புகழவில்லை, இறைவனை மறைமுகமாக ஒரு கிண்டலடித்து பார்க்கிறார். திருமருகளில் இருக்கும் இறைவா, உன்னுடைய ஆலயத்திலே கோலைப்பூக்கள் எல்லாம் சந்திரனை கண்டவுடனே மலர்ந்து விடுகின்றன. வாடி கிடக்கிற கோலைப்பூக்கள் சந்திரனை கண்டால் மலர்ந்து விடுகிறது. சந்திரன் தான் நினைக்கிறேன், கோலை மாலையிலே பூக்கிற பூத்தான் என்று நினைக்கிறேன். ஆகவே சந்திரனை கண்டால் மலர்கிறது. நீயோ சந்திரனை தலையிலே சூடி இருக்கிறவன்,
உனக்கு முன்னாலே இந்த பெண் இந்த கதறுகிறாளே, இவளுடைய நீ இந்த இடத்திலே இருந்து கொண்டும் இவளை மலரப் பண்ணாமல் வைத்துக் கொண்டிருக்கிறாயே என்பதை சொல்வதற்காக அந்த நயத்தை சொன்னார் என்று சொல்வார்கள். இன்னொன்று சொல்வார்கள், இவளுடைய கண் பார்க்கிற பொழுது கோழைப்பூ போல இருக்கிறது. அந்த கண் துன்பத்தின் காரணமாக சோர்ந்து கிடக்கிறது. சாதாரண கோழைப்பூவை மலரச் செய்கிற நீ இந்த பெண்ணினுடைய கண்ணாகிய இந்த கோழைப்பூவை எப்பொழுது மலரச் செய்ய போகிறாய்? நீ இப்படி வாட விடுவது நியாயமா என்று கேட்பதாக இந்த பாடல் அமைவதாக சொல்வார்கள். நான் ரசிக்கிற ஒரு பாடல் என்றபடியால் அதை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். நம்முடைய அடியார்கள் எவ்வளவு அன்பு மார்க்கமாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இந்த கதையெல்லாம் ஒரு சான்று. தத்துவம் படிக்கிற நீங்களும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். தத்துவம் படிப்பதற்கு அறிவு கூர்மையாக வேண்டும். அந்த அறிவு கூர்மையிலே அன்பை நாம் இழந்துவிடக்கூடாது. ரொம்ப புத்திசாலித்தனமாக வந்தால் மூளை அதிகம் வேலை செய்தால் இதயம் வேலை செய்கிறது குறைந்து போகும். இறைவனை அடைய வேண்டும் என்றால் நீங்கள் எவ்வளவுதான் புத்தி கூர்மையாக தத்துவம் படித்தாலும் போதாது. உண்மையிலே இதயபூர்வமாக இறைவனை வணங்கி உருகுகிற பொழுதுதான் அவனுடைய அருள் கிடைக்கும். புத்தி கூர்மையாலே இதெல்லாம் படிக்கலாமே தவிர நாம் இறைவனை சாருகிற தன்மை வர வேண்டுமானால் அன்பு வளர வேண்டும் என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த கதையை எடுத்துச் சொன்னேன். இனி இன்றைய வகுப்புக்குள்ளே நாங்கள் நுழையலாம். பதியுண்மை பதியிலக்கணம் சொல்லுகிறார். பாயிரம் முடிந்தவுடனே அளவையியல் சொல்லுகிறார். அவை இரண்டும் முடிந்தவுடனே பதியுண்மை பதியிலக்கணம் சொல்லுகிறார். இறைவன் என்று ஒரு பொருள் இருக்க வேண்டும். அது இருப்பதற்கான நியாயம். தடமாகி அந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே அதாவது ஒரு அறிவு பொருள் என்று இது இயங்க முடியாது என்பதையெல்லாம் எடுத்துக்காட்டி அதற்கு பிறகு அந்த இறைப்பொருள் என்ன செய்கிறது என்பதை சொல்லி உண்மை பதியிலக்கணம் முடிக்கிறார். அதற்கு பிறகு பாசம் பற்றி சொல்லத் தொடங்குகிறார். பாசத்திலே முதலிலே கண்மம் பற்றி விரிக்கிறார். இந்த கண்மம் தான் நம்முடைய பிறவிகளுக்கு காரணமாக ஆகிறது. ஆணவம், கண்மம், மாயை என்ற முன்மலங்களிலே ஆணவம் என்ற மலம் மூலமலம் என்று சொல்லப்படுகிறது. அதுதான் எல்லாவற்றுக்கும் மூலமாக இருக்கிற மலம். அந்த ஆணவத்தின் காரணமாக விளைவது கண்மம். இந்த கண்மம் விளைந்து விட்டால் அந்த கண்மத்தை நாம் தீர்த்தாக வேண்டும். கண்மத்தை தீர்க்கிற பொழுது ஆன்மா பக்குவப்பட்டு ஆணவத்தை வழிகடச் செய்யும். இதெல்லாம் இறைவன் அமைத்திருக்கிற ஒரு தொடர்புகள். ஆணவத்தினாலே கண்மம் விளைகிறது. கண்மத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். இன்ப துன்பங்களாக கண்மம் நம்மை தாக்கும். பல பிறவிகளிலே அப்படி இன்ப துன்பமாக அது நம்மை தாக்க ஆன்மா அடிபட்டு நான் என்கின்ற தன்மை குன்றி ஆணவத்திலே இருந்து மெல்ல 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 வெளிப்படத் தொடங்கும். முற்றாக ஆணவம் ஆன்மாவை விட்டு போகாது. ஏனென்றால் அது உள்பொருள். ஆனால் வழிகடக்கூடிய நிலைமை கடைசியிலே முற்றாக வழிகடும். அவித்த வித்து போல ஆகும் என்று சொல்வார்கள். அந்த நிலையிலே ஆணவம் இருந்தாலும் இல்லை என்கின்ற நிலை உண்டாகும். அப்படி உண்டாகிற பொழுது இருள் நீங்க ஒளியாகிய இறைவனோடு ஆன்மா கலக்கும் என்பதுதான் நம்முடைய சித்தாந்தம் சொல்லுகிற உண்மை. அந்த வகையிலே ஆணவத்தால் விளைகிற கர்மத்தை அனுபவிக்க வேண்டும். நாம் செய்கிற ஒவ்வொரு நல்வினையும் ஒவ்வொரு தீவினையும் ஏதோ வகையிலே நம்மாலே அனுபவிக்கப்படும். அதிலே எந்த ஐயத்துக்கும் இடமில்லை. ஒரு பிறவியிலே நாம் செய்கிற நல்வினையும் தீவினையும் நம் ஆன்மாவிலே பாவ புண்ணியமாக பதியப்பட்டு பிறகு அடுத்தடுத்த பிறவிகளிலே இன்ப துன்பமாக நம்மை தாக்குகிறது என்பதுதான் கர்மத்தினுடைய வடிவ அமைப்பு. அப்படி கர்மத்தினாலே நாம் அனுபவங்களை பெற வேண்டுமானால் கர்மானுபவம் நம் ஆன்மாவுக்கு ஏற்பட வேண்டும்.
கண்மானுபவங்கள் இன்ப துன்பமாக கண்மானுபவங்கள் ஏற்பட வேண்டுமானால் அதற்கு ஆன்மாவுக்கு அவற்றை அனுபவிக்கக்கூடியதான விஷயங்கள் தேவைப்படுகின்றன. அவற்றை உபகரிக்கிற காரியத்தை மாயை என்கின்ற மலம் செய்கிறது. மாயை என்கின்ற மலம்தான் ஆன்மாவுக்கு தனு கரண புவன போகங்களை தருகிறது. தனுவாகிய உடம்பையும் கரணங்களாகிய கருவிகளையும் வாழ்விடமாகிய புவனத்தையும் அனுபவங்களாகிய போகத்தையும் இந்த மாயை தான் கொடுக்கிறது. மாயையும் உள்பொருள்தான். அந்த மாயையிலே இருந்து இந்த உபகாரங்களை பெற்று ஆன்மா கண்ம அனுபவங்களை தீர்க்க அதற்குள்ளே பொருந்தி கிடக்கிற ஆணவம் வழிகுன்றும் என்பதுதான் சித்தாந்தம் சொல்லுகிற உண்மை. ஆகவே இந்த மாயை என்கின்ற தத்துவம் நம்மை பீடித்து மயக்குகிற ஒரு தத்துவமாகவும் இருக்கிறது. அனுபவம் காலப்போக்கில் ஏற்படுகிற அனுபவங்களால் நமக்குள் ஒளியேற்றுகிற மலமாகவும் இருக்கிறது. அதனால்தான் அதனை திருவருட்பயனிலே விடிவாமளவும் விளக்கு என்று சொல்லுகிறார். விடியும் வரைக்கும் ஒரு விளக்கு பயன்படுவது போல உண்மையான இறையொளி தோன்றும் வரைக்கும் மாயை ஆன்மாவுக்கு ஒளியேற்றி அனுபவங்களை தந்து கொண்டு இருக்கும் என்பதுதான் சித்தாந்திகளுடைய கொள்கை. இனி இந்த மாயை எப்படி நமக்கு உபகாரப்படுகிற உபகாரங்களை செய்கிறது? ஆன்மாவுக்கு உபகாரங்களை செய்ய வேண்டும். அப்படி செய்வதற்கு மாயை பல கூறுகளாக நின்று நமக்கு அந்த உபகாரங்களை செய்யும். அப்படி ஆன்மா நிற்கிற நிலைகளுக்கு தத்துவங்கள் என்று பெயர். மாயை நிற்கிற இடங்களுக்கு தத்துவங்கள் என்று பெயர். இந்த மாயையானது ஒரே பொருளாக இருந்தாலும் மூன்றாக விரியும் என்கிறார்கள். நம்முடைய ஆன்ம அனுபவத்துக்கு துணை செய்யும் வகையில் மூன்றாக பிரியும் என்கிறார்கள். இந்த 36 தத்துவங்களை கடந்து நிற்கிறவன் தான் இறைவன். 34 தத்துவங்களுக்குள்ளே இறை சக்திகள் பதிவாகி இருந்தாலும் அவையெல்லாம் இல்லை, அவற்றை கடந்தவனாகத்தான் இறைவன் நிற்பான். நான் சென்ற முறையும் சொன்னேன், ஆறாரையும் நீத்து அதன் மேல்நிலையை என்று அருணகிரிநாதர் பாடுகிறார். இந்த 36 தத்துவங்களையும் கடக்க வேண்டும். நாங்கள் 1-2 தத்துவங்களையே கடக்க முடியாமல் தத்தளிக்கிறவர்கள். அந்த தத்துவங்களிலே இருந்து தத்துவானுபவங்களிலே இருந்து விடுபட வேண்டும் என்பதுதான் உண்மையான நிலை. ஆகவே முதலிலே ஆன்மாவை இந்த மாயை சிக்க வைக்க வேண்டும். சிக்க வைக்க வேண்டுமானால் மாயையிலே இறை சக்தி பதிந்து அது இயக்கினால்தான் ஆன்மா அதற்குள்ளே சிக்கி அனுபவங்களை பெற முடியும். அதற்காக மாயை 3 கூறுகளாக பிரிக்கப்படுகிறது. சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை என்று 3 பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. இந்த சுத்த மாயை என்பது மாயையினுடைய உயர்ந்த ஒரு பகுதி. 3ஆக பிரிக்கப்பட்டாலும் இந்த 3ம் ஒன்றுதான். அதுக்குத்தான் குன்றுமணி உதாரணத்தை சொல்வார்கள். கருப்பும் சிவப்புமாக இருந்தாலும் குன்றுமணி ஒன்றுதான். அதுபோலத்தான் இந்த மாயை 3ஆக பிரிந்தாலும் அதனுடைய தூய பகுதியாக சுத்த மாயை கருதப்படுகிறது. சுத்த மாயைக்குள்ளே இறை சக்தி பதிவாகி 5 தத்துவங்கள் வரையும் இறை சக்தி பதிவாகிறது. நாதம், விந்து, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்த, வித்தை என்று 5 பகுதிகளாக பிரிவுபட்டு இறை சக்தி அதிலே பதிவாகி நம்முடைய மற்ற பகுதிகளை இயக்கி நமக்கு அனுபவங்களை கொடுக்கிறது. ஆகவே சுத்தமாயை பகுதி என்பது இந்த 5 தத்துவங்களுக்குள்ளே அடங்கி போகிறது. அதிலே இறைவன் முதலிலே இறைவனுடைய ஞான சக்தி வரும், பிறகு கிரியா சக்தி வரும், பிறகு 2ம் சமப்பட்டு நிற்கும் என்று அந்த பிரிவுகளை சொல்வார்கள். நாங்கள் இன்னும் அந்த பகுதிக்குள்ளே போகவில்லை. ஏற்கனவே படித்த அனுபவங்களை கொண்டு இதை சொல்லுகிறேன். இந்த 5 தத்துவங்கள் சுத்தமாய தத்துவங்கள் இருக்க, அசுத்தமாய தத்துவங்களிலே இருந்துதான் உயிருக்கான உபகாரங்கள் தொடங்குகின்றது. அந்த உபகாரங்களை இறைவன் உயிரை செயல்பட வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் வினைகளை அனுபவிக்க செய்யலாம். அது செய்த
ஆணவத்தினாலே விளைந்த அந்த கர்ம பயனை அது அனுபவிக்க வேண்டும் என்றால் அதற்கு நான் சொன்னதாகிய இந்த தனுகரண போன போகங்களை கொடுக்க வேண்டும். இறைவன் அந்த வேலையை அசுத்த மாயையிலே இருந்து தொடங்குகிறான். தன்னுடைய சக்தியினுடைய அதிர்வுகளாலே தொடங்குகிறான். அப்படி தொடங்குகிற பொழுது முதலிலே ஆன்மா இயங்க வேண்டுமானால் எவ்வளவு தூரம் இயங்குவது, அது இயங்குவதற்கான ஒரு கால அட்டவணை இட வேண்டும். அந்த கால அட்டவணையைத்தான் கால தத்துவம் என்று நாங்கள் படித்தோம். காலம் என்பதை நான் சொன்னது போல சின்ன விஷயமாக நினைத்து கொண்டிருந்தோம். படிக்கத்தான் அதனுடைய பெருமை என்னவென்று தெரிகிறது. உங்களிலே பல பேருக்கு இந்த காலதத்துவ உண்மை ரொம்ப பிடித்து போனதாக அறிந்து நான் மகிழ்ந்தேன். காலதத்துவத்திலே நுழைந்து அதை தரிசிக்க தொடங்கிவிட்டால் பல உண்மைகள் நம் வாழ்விலே நமக்கு புலனாகும். ஆகவே இந்த காலதத்துவம் என்கின்ற அந்த பெரிய தத்துவம் அது மூன்றாக பிரிந்து நின்று நம்மை இயக்கும். நிகழ்காலம், வருங்காலம், இறந்த காலம் என 3 காலமாக நின்று நம்மை அது இயங்க வைக்கும். அதிலே நான் சொன்னேன், ஞானிகளுக்கு தவிர மற்றவர்களுக்கு நிகழ்காலம் இல்லை, வருங்காலம் இறந்த காலம் ஆகிக் கொண்டே இருக்கிறது. அதற்குள்ளே ஒரு இடத்தை நாங்களாக ஸ்தம்பிக்க வைத்து அல்லது உறைய வைத்து நிகழ்காலம் என்று பெயரிட்டிருக்கிறோம். ஆனால் நிகழ்கால அனுபவம் என்பது ஞானிக்கு மட்டுமே உருவாகும் என்பதை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். முதலிலே அந்த உயிர் இயங்க வேண்டியதான கால அட்டவணை இடப்படுகிறது. அதுதான் கால தத்துவம் என்று பெயர் பெறுகிறது. கால அட்டவணை இயங்கிய பிறகு வேலை அட்டவணை போட வேண்டும். அதைத்தான் நியதி தத்துவம் என்கிறார்கள். நியதி, நியமிக்கப்படுவது. குறித்த ஒரு பிறவியிலே இவ்வளவு காலம்தான் அந்த உயிருக்கு கொடுக்கப்பட்ட காலம். நாங்கள் மாயை தருகிற மயக்கத்தினாலே அந்த காலத்தை நீட்ட வேண்டும் என்று நினைக்கிறோம். சில பேர் குறைக்க முற்படுகிறார்கள், தற்கொலை செய்து, சில பேர் எக்ஸசைஸுகள் எல்லாம் செய்து அந்த காலத்தை எப்படியும் நீட்டி விடலாம் என்று முயற்சி பண்ணுகிறார்கள். என்னதான் முயற்சி பண்ணினாலும் நியமிக்கப்பட்டதாகிய அந்த கால தத்துவத்துக்குள் தான் எங்களுடைய இயக்கம் இருக்கும். விதிவிலக்காக சில விஷயம் இருக்கும், அது பிறகு நான் சொல்லுகிறேன். ஆகவே இந்த கால தத்துவத்துக்குள்ளே அகப்பட்டு அதற்குள்ளே என்ன வேலை செய்வதென்கின்ற அந்த வேலை அட்டவணை இடப்படும். அதைத்தான் நாங்கள் நியதி தத்துவம் என்று சொல்லுகிறோம். காலம், நியதி நியமிக்கப்படுவது. இவை ரெண்டும் வந்த பிறகு இனி ஆன்மாவை இயங்க செய்ய வேண்டும். அது நல்ல புரட்டை விட்டு தொங்கிக் கொண்டு இருக்கிறது. அனுபவப்பட்டு பாடானம் போல மயங்கி கிடக்கிறது. இறைவன் முதல் அதை உசுப்பி விட வேண்டும். அது தூக்கத்தில இருந்து கலைந்தால்தான் அது இயங்க முடியும் என்றபடியால் அதை தட்டி விடுவார். அதற்கு கலாதத்துவம் என்று பெயர். காலம், நியதி, கலை. அப்படி தட்டி விட்டோடனே அதற்கு கொஞ்சம் கிரியாசக்தி தோன்றும். எப்போது நான் முன்பும் சொன்னேன், ஒரு உயிர் பொருளுக்கு இச்சை, கிரியை, ஞானம் என்கின்ற 3 அமைப்பும் இருந்தால்தான் அது உயிர் பொருள். ஆன்மாவுக்கு 3 உண்டு. அது உயிர் பொருள் என்றபடியால் அதற்கு 3 உண்டு. 3 மயங்கி கிடக்கிறது. ஆகவே முதல் கலாதத்துவத்தினாலே அதனுடைய கிரியாசக்தியை எழுப்பி விட்டோடனே, தூக்கத்திலே இருந்து தட்டி விட்டோடனே அவனுக்கு ஒரு அறிவு வரும். அந்த அறிவு வருகிற ஆன்மாவுக்கு அறிவு கொஞ்சம் செயல்பட தொடங்குகிறது. எல்லாம் ஒரு அளவுதான், அதையும் புரிந்து கொள்ளுங்கள். செயல்படுகிறது என்று படித்தால் கிரியாசக்தி என்றால் ஆன்மாவினுடைய மொத்த கிரியாசக்தியும் வந்து விட்டது என்பதில்லை. அதனுடைய கர்ம வினைக்கேற்ப கிரியாசக்தி தூண்டப்படும். அதற்கு பிறகு அந்த கிரியாசக்தி தோன்றின உடனே அதற்கு கொஞ்சம் அறிவு வரும். அதற்கு வித்யா தத்துவம் என்று பெயர். வித்தை என்றால் அறிவு. ஆகவே காலம் உங்களுக்கு தெரியும். காலம் என்பது நேர அட்டவணை, நியதி என்பது வேலை அட்டவணை. இவை ரெண்டும் தயார் என்ற உடனே அந்த ஆன்மா தயார்படுத்தப்படுகிறது. முதலிலே அதனுடைய கிரியாசக்தி தூண்டப்படுகிறது. அதற்கு கலை தத்துவம் என்று பெயர், கலைப்பது. அடுத்தது வித்யா தத்துவம் என்று பெயர். அதற்கு அறிவு தூண்டப்படுகிறது. வித்யா தத்துவம் வந்தவுடனே, அறிவு வந்தவுடனே அதனுடைய ஆசைகள் தூண்டப்படுகின்றன. இங்கே கிடக்கிற பிள்ளையை தட்டி எழுப்பின உடனே அது எழுப்பி கண்ணை கசக்கிய பிறகு காப்பி கேட்பது போல என்று நான் உதாரணம் சொன்னது உங்களுக்கு ஞாபகத்திலே இருக்கும்.
விருப்பங்கள் தொடங்குகின்றன. அதற்கு இச்சாசக்தி தொடங்குகிறது என்று அர்த்தம். காலம், நியதி, கலை, வித்தை, அதற்கு அராக தத்துவம் என்று பெயர். அந்த இச்சையை தூண்டுகிற தத்துவத்திற்கு அராக தத்துவம் என்று பெயர். இப்பொழுது காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் தோன்றிவிட்டது. இந்த அஞ்சும் சேர்ந்த உடனே ஆன்மாவுக்கு ஒரு வடிவம் வரும். ஒன்றிலே வராது. கால தத்துவம் தோன்றி வராது, கலை தத்துவம் தோன்றி வராது, அல்லது வித்தை தத்துவம் தோன்றி. இந்த ஐந்தும் சேர வேண்டும். காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்ற ஐந்தும் சேர்ந்தால் ஆன்மாவுக்கு ஒரு வடிவம் தோன்றும். அந்த வடிவத்துக்கு புருட தத்துவம் என்று பெயர். இந்த இப்போ ஆன்மா முழுமையாக தயார்படுத்தப்பட்டு விட்டது. அதுக்கு தான் இந்த தயார்படுத்தப்பட்ட ஆன்ம நிலையை தான் புருட தத்துவம் என்று சொல்கிறோம். அப்போ மாயை, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன் என்கின்ற இந்த 7 வித்யா தத்துவங்கள் என்று சொல்லப்படுகின்றன. சுத்தமாயிலே தோன்றுகிற 5 சிவ தத்துவங்கள் என்று சொல்லப்படுகிறது. பின்னாலே இந்த அசுத்தமாயிலே தோன்றுபவை வித்யா தத்துவங்கள் என்று சொல்லப்படுகின்றன. இவை இப்போ உயிர் இனி அனுபவத்துக்கு தயாராகிவிட்டது. இனி அது அனுபவத்துக்கான இடம் வேண்டும், அனுபவ பொருள்கள் வேண்டும். அப்படி அனுபவத்துக்கான பொருள்கள் வேண்டும் என்றால் அதுதான் நாங்கள் படித்ததாகிய தனு, கரண, புவன, போகம். இவை இருந்தால்தான் அது அனுபவத்தை பெறலாம். இவற்றை அது எங்கே இருந்து பெறப்போகிறது என்று கேட்டால் பிரகிருதி மாயை என்ற மாயையிலே இருந்துதான் பெறப்போகிறது. இயக்குகிற இறைவன் சுத்தமாயிலே இருப்பான். இறை சக்திகள் இருக்கும். ஆன்மா இயங்குவதற்கான தயார் நிலையை தருகிற பகுதியாக வித்யா தத்துவம் 7 இருக்கும். 7 5 போனால் எத்தனை? 12 தத்துவங்கள் போனால் 36 12 போனால் மிச்சம் 24 தத்துவங்கள் தேவைப்படுகிறது ஆன்ம அனுபவத்துக்காக. அந்த அனுபவங்கள் எல்லாம் பிரகிருதி மாயையிலே இருந்து தோன்றப் போகிறது. இந்த பிரகிருதி மாயை வரையும் நாங்கள் படித்திருக்கிறோம். இதுவரை நாங்கள் படித்ததைத்தான் நான் தொகுத்து சொல்லியிருக்கிறேன். நீங்கள் தொகுப்புரை செய்யாதபடியால் நான் செய்திருக்கிறேன். இப்போ பிரகிருதி மாயை எங்கே இருந்து தோன்றுகிறது, அது என்ன செய்கிறது என்பது பற்றிய விவரங்களை படிக்கப் போகிறோம். மிக தெளிவாக நாங்கள் படித்துக் கொண்டிருப்பதாக எனக்கு ஒரு எண்ணம். அதாவது எப்படி இந்த 5 தோன்றியது, அதுக்கு பிறகு எப்படி அதோட புருட தத்துவம் தோன்றியது. புருட தத்துவம் என்றது அது இந்த 5ஐயும் பூட்டியதான ஒரு நிலை. பஞ்ச கஞ்சுகங்கள் என்ற 5ஐயும் பூட்டின பிறகு அதற்கு ஆன்மாவுக்கு வருகிற ஒரு வடிவ நிலை. ஆகவே இந்த 7 சேர்ந்து வித்யா தத்துவம் என்று சொல்லப்பட்ட பிறகு ஆன்ம தத்துவங்கள், ஆன்மாவுக்கு அனுபவம் தருகிற தத்துவங்கள் தோன்ற போகின்றன. அவை பிரகிருதி மாயையிலே இருந்து தோன்றப் போகிறது. பிரகிருதி மாயை எங்கிருந்து தோன்றும், அது என்னென்ன செய்யும் என்பது பற்றி நாங்கள் அடுத்த பாடலில் இருந்து படிக்கப் போகிறோம். நம்முடைய ஸ்ரீராம் அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்று இனி வகுப்பை முன்னெடுப்பதற்கு துணை செய்யட்டும். சிவஞான சித்தியார் சுபக்கம். விநாயக வணக்கம். ஒரு கோட்டன் இருசெவியன் மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் 6 தருகோட்டம் பிறையிதடி தாழ்சடையான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் ஒரு கோட்டு அன்புடும் வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே. திருவிளங்க தேசிகர் துதி. அருவிளங்க சிவநெறியின் அருணந்தி மொழிநூலின் ஆழம் தேற்றி ஒரு விளங்க உண்மை நிலை உணராதே முணர்ந்தொழுக ஒழுக்கிற் காட்டி மறுவிளங்க கதிர்காம வாழ்க்கை நிலை கூட்டி வைத்த வரனே சைவ திருவிளங்க குருவே உன் சேவடிகள் சிரமண மேற்சரிப்போம் யாமே. கடைசியா படிச்ச 2 பாடல் உடைய பொழிப்புரை ஒண்ணு படிச்சுக்கணும். சரி. பாடல் எண் 144. பாடல் தலைப்பு கால தத்துவம் தோன்றும் முறைமையும் அதன் தொழிலும். பொழிப்புரை. அசுத்த மாயையின் நின்றும் காலம் முதலிய தத்துவங்கள் உளவாம்.
அவற்றுள் முதலிய காலம், நியதி, கலை, அராகம் அந்த அதிலிருந்து தொடங்கி அசுத்த மாயையின் நின்றும் காலம் முதலிய தத்துவங்கள் உளவாம். அவற்றுள் காலமானது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என முத்திரப்பட்டு தனக்கு கீழுள்ள பிரபஞ்சம் அனைத்தையும் தோற்றுவித்து நிறுத்தி ஒடுக்கியும் உடல் உயிர்களுக்கு கால வரையறை செய்தும் முதல்வன் ஆணையினாலே அதிர்ட்டிக்கப்பட்டு இங்கனம் பிரபஞ்சம் அனைத்தையும் செலுத்தா நிற்கும். செலுத்தா நிற்கும் என்றால் செலுத்தி நிற்கும். பாடல் 145. தலைப்பு நியதி, கலை, வித்தைகள் தோன்றும் முறைமையும் அவற்றின் தொழிலும். பொழிப்புரை. அசுத்த மாயையின் நின்று கால தத்துவம் தோன்றிய பின் அம்மாயையின் நின்றும் நியதி தத்துவம் தோன்றி அவரவர் செய்த கர்மம் அவரவரே நுகரும்படி நியமிக்கும். அதன் பின் அசுத்த மாயையின் நின்று கலை தோன்றி ஆணவ மலத்தை சிறிதே நீக்கி ஆன்மாவின் கிரியாசக்தியை விளக்கி விடயங்களை பொருந்தச் செய்யும். அக்கலையின் நின்றும் வித்தை தோன்றி ஆன்மாவின் ஞான சக்தியை விளக்கி விடயங்களை அறியச் செய்யும். ஞான சக்தி என்றால் ஞானம் என்பது அறிவு. ஞானம் என்ற சொல் வார்த்தைக்கு அறிவு என்ற பெயராகவே ஞான சக்தி என்றால் அதனுடைய அறிவாற்றலை அது வெளிப்படுத்தும் என்று அர்த்தம். பாடல் எண் 146. பாடல் தலைப்பு அராக தத்துவம் தோன்றும் முறைமையும் அதன் தொழிலும், புருட தத்துவமும் அதன் இயல்பும். பொழிப்புரை. வித்தையின் நின்றும் அராக தத்துவம் தோன்றி ஆன்மாவின் நிச்சாசக்தியை விளக்கி போகங்களில் இச்சையை உண்டாக்கும். இங்கனம் கலையாதி தத்துவங்களினால் இச்சா ஞான கிரியைகள் விளங்கப் பெற்று போகங்களில் உன்முகமாயும் அவற்றை அறியத்தக்க வல்லமை உடையதாயும் இருக்கும் ஆன்மா புருட தத்துவம் என பெயர் பெறும். எல்லாம் சேர்ந்த வடிவம் புருட தத்துவம் என பெயர் பெறும். இனி புது பாடலிலே என்ன ஆகும் என்று கேட்டால், ஆன்மா அன்மானுபவங்களை பெறுவதற்கான தயார் நிலைக்கு வந்துவிட்டது. இன்னும் பெறவில்லை. இச்சை, கிரியை, ஞானம் என்பவையெல்லாம் தூண்டப்பட்டதென்றால் அவற்றை பற்றுவதற்கு அது தயாராகிவிட்டது. அவ்வளவுதான். பற்ற தொடங்கவில்லை. பற்ற தொடங்குவதற்கு தான் இனி நாங்கள் படிக்கப் போகிற தத்துவங்கள் துணை செய்ய போகின்றன. ஆகவே ஆன்மா இப்பொழுது இந்த ஐந்தையும் பொருந்தி மாயையின் கூட்டி சென்று கொண்டு அனுபவங்களை பெற தயாராகிவிட்டது. அந்த அனுபவங்களை பெறுவதற்கு இந்த தத்துவங்கள் துணை செய்த விதத்தை பற்றி படித்தோம். இனி புதிய பாடல் இல்லையா? சரி. பாடல் எண் 147. பாடல் தலைப்பு மூல பிரகிருதி தோன்றும் முறைமையும் அதன் இயல்பும் தொழிலும். உங்க கேமராவை கொஞ்சம் செட் பண்ணுங்க. நீங்க தலையை குனிகிற பொழுது அரைவாசி வந்தாங்க. சரி. பாடல் தலைப்பு மூல பிரகிருதி தோன்றும் முறைமையும் அதன் இயல்பும் தொழிலும். வருங்குண வடிவாய் மூல பிரகிருதி கலையில் தோன்றி தருங்குணம் மூன்றாய் ஒன்றில் தான் மூன்றாய் மும்மூன்றாகும். இருங்குண ரூபமாகி இயைந்திடும் எங்கும் ஆன்மா பெருங்குண வடிவாய் போக சாதனம் பெத்தமாமே. மூலப்பிரகிருதி என்றால் எல்லா இந்த தனுகன பிரகிருதி தத்துவம் போன போகங்களுக்கு மூலமாக துணை செய்வது. அதனாலே அதற்கு மூல பிரகிருதி என்று பெயர். அதை சுத்தமாயை அசுத்தமாயை என்று சொல்வது கூட பிரகிருதி மாயை என்று அதைத்தான் நாங்கள் சொன்னோம். அதைத்தான் இங்கே மூலப்பிரகிருதி என்கிறார்கள். இந்த மூலப்பிரகிருதி பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லிவிடுகிறேன். இந்த மூலப்பிரகிருதி தான் குணதத்துவமாக மாறுகிறது. இந்த மூலப்பிரகிருதி பற்றி நம்முடைய தத்துவவாதிகளுக்கு இடையிலே மாறுபட்ட கருத்துக்கள் உண்டு. அந்த மூலப்பிரகிருதி என்பது குணதத்துவமாக மாறும் என்று சொல்வார்கள். மூலப்பிரகிருதியையே சித்தம் என்றும் சொல்லுகிற வழக்கம் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அந்த கரணங்கள் சொல்லுகிற பொழுது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று சொல்லுவோம். இதுவேதான் மூலப்பிரகிருதியே தான் சித்தம் என்றும் சொல்லப்படும், குணதத்துவம் என்றும் சொல்லப்படும். அதனாலே
தத்துவமாக எண்ணுகிற பொழுது குணதத்துவம் என்று எண்ணினால் மூலப்பிரகிருதியோ சித்தமோ வராது. சில பேர் தத்துவமாக எண்ணுகிற பொழுது மூலப்பிரகிருதியை விட்டு சித்தம் என்று சொல்லி எண்ணுவார்கள். இந்த நூலாசிரியரை பொறுத்தளவிலே நேராக குணதத்துவத்திலே இருந்துதான் ஆரம்பிக்கிறார். அப்படியானால் மூலப்பிரகிருதி இல்லையா என்றால் இருக்கிறது. அது அவ்வியக்தமாக இருக்கிறது. அவ்வியக்தம் என்றால் வெளிப்படாத நிலை. வியக்தம் என்றால் வெளிப்படுவது, அவ்வியக்தம் என்றால் வெளிப்படாத நிலை. அது என்ன வெளிப்படாத நிலை என்று கேட்டால், மல்லிகை பூ முதல் நாள் இரவு மொட்டாக இருக்கிற பொழுது மணந்து பார்த்தால் அதில் ஒரு வாசனையும் இல்லை, உங்களுக்கு தெரியும். அடுத்த நாள் காலையிலே கமகமகம என்று மணக்கிறது. அப்போ முதல் நாள் இந்த வாசனை எங்கே இருந்தது என்றால் அந்த மொட்டுக்குள்ளே அவ்வியக்தமாக இருந்தது. அடுத்த நாள் மலர் விரிந்த உடனே வியக்தமாக வெளிப்பட்டு அது வாசனையாக தோன்றுகிறது. இதுதான் அவ்வியக்த வியக்த வேறுபாடு. இந்த பிரகிருதி மாயைக்குள்ளே குணதத்துவம் அவ்வியக்தமாக இருந்து பிறகு அது வியக்தமாக மாறின உடனே இந்த குணதத்துவம் அவ்வியக்தமாக நிற்கும், குணதத்துவம் வியக்தமாக நிற்கும். குணதத்துவத்திலே இந்த பிரகிருதி மாயை என்பது உள்ளொடுங்கி நிற்கும். இது பற்றித்தான் இப்பொழுது நாங்கள் படிக்க போகிறோம். படியுங்க. பொருளுரை. மூலப்பிரகிருதி. அதன்பின் மூலப்பிரகிருதியானது வரும் குண வடிவாய், தன்னிடத்து தோன்றும் குணங்களின் அவ்யக்த வடிவாய் கலையின் தோன்றி, ஸ்ரீகண்டருத்தரின் அருளால் கலையின் நின்று தோன்றி. இவ்வளவும் படிக்க வேணும். அதாவது நாங்கள் 3வது இடத்துக்கு வந்து விட்டோம். பிரகிருதி மாயை. இந்த பிரகிருதி மாயை முதல் கேள்வி கேட்கப்படும். இந்த பிரகிருதி மாயை எங்கிருந்து தோன்றுகிறது என்றால் அது எங்கே இருந்து தோன்றுகிறது? கலையில் இருந்து தோன்றுகிறது என்கிறார். அது என்ன கலை? காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்று படித்தோம். நாங்கள் உடனே பொதுவாக என்ன செய்வோம்? அடுத்த படம் இருக்கிறது. அராக தத்துவத்திலே இருந்து மூலப்பிரகிருதி தோன்றியது. என்ன, ஒன்றுக்கு பிறகு ஒன்று தோன்றும் என்பதுதான் எங்களுடைய ஆரம்ப கல்வி படிப்பு. அதனாலதான் இன்னதுக்கு பிறகு இன்னது, இன்னதுக்கு பிறகு இன்னது என்று படித்துக் கொண்டு வருகிற பொழுது காலம், அதுக்கு பிறகு நியதி, கலை, வித்தை, அராகம் படித்தவுடனே மூலப்பிரகிருதி அராகத்தில் இருந்து தோன்றியது என்று எங்களுடைய மனம் நினைக்கும். ஆனால் அது இல்லை. அதாவது கேட்டால் இந்த மூலப்பிரகிருதி எங்கே இருந்து தோன்றுகிறது என்றால் அது கலாதத்துவத்திலே இருந்துதான் தோன்றுகிறது. அது ஏன் அங்கே இருந்து தோன்றுகிறது என்ற விஷயங்கள் எல்லாம் இப்போதைக்கு நம் அறிவுக்கு உடன்படாத விஷயம், உடன்படாத இல்லை அகப்படாத விஷயங்கள். போக போக மற்ற நூல்கள் படிக்க அதே இதிலிருந்தே போட்டிருக்கலாமே என்றால் நாங்களா இருந்தால் என்ன செய்வோம்? இந்த தத்துவத்திலே இந்த தத்துவத்துக்கு பிறகு 7வது தத்துவத்திலிருந்து 8வது தோன்றும் என்று போட்டிருப்போம். அப்படித்தான் எல்லாரும் போடுறோம். ஆனா இவர்கள் கலா தத்துவத்திலே இருந்து தோன்றுவதை விட இவர்கள் ஏதோ ஒரு உண்மை அறிந்து பேசுகிறார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று. நேராக அராக தத்துவத்திலிருந்து பிரகிருதி என்று போடாமல் கலா தத்துவத்திலே இருந்து போடுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஏதோ யோக காட்சியிலே இவையெல்லாம் தெரிகின்றன, தெரிந்து சொல்லுகிறார்கள் என்பதற்கு இவையெல்லாம் ஒரு சான்று. ஆகவே இந்த மூலப்பிரகிருதி கலா தத்துவத்திலே இருந்து தோன்றும் ஒன்று. 2வது என்ன சொன்னார்? அதை எப்படி தோன்றும் என்பது 2வது கேள்வி. கலாதத்துவத்திலே இருந்து தானாக புறப்பட்டு தோன்றி வெளியில வருமா? அது மாயை சடம், அதுக்கு அறிவில்லையே. அது எப்படி பிரகிருதி மாயை அல்லது மூலப்பிரகிருதியாக வழி தோன்றும் என்று கேட்டால் தோற்றுவதற்கு ஒரு ஆள் வேணும். அதற்கு என்ன செய்வார் என்றால் இந்த இறைவன் ஆன்மாக்களை இந்த பூமியிலே படைத்து அனுபவங்களுக்கு கூடாக அவற்றை உயர்த்தி கொண்டு வருவார். அப்படி உயர்த்தி கொண்டு வருகிற பொழுது மும்மலங்களை பெற்றிருந்ததாகிய இந்த ஆன்மாக்களிலே சில 2 மலங்கள் பெற்று ஒன்றை விட்டுவிடும், அனுபவத்தினாலே விட்டுவிடும். அதுல 3 கட்ட பழக்கம் இருந்தது, இப்ப 2 தான் இருக்கிறது. அதற்கு பிறகு இன்னும் கொஞ்சம் அனுபவங்கள் பெற இன்னொன்றையும் விட்டுவிட்டு தனியே ஒற்றை மலத்தோடு நிற்கும். ஆணவம் கண்மம் மாயையிலே முதல்ல மாயை நீங்கிப்போம்.
வேறு சிலருக்கு மாயை நீங்கி கண்மம் நீங்கினா ஆணவ மலம் மட்டும் நிற்கும். இப்படி 3 மலங்களிலே ஒன்றுள்ளது, 2 உள்ளது, 3 உள்ளது என்று ஆன்மாக்கள், வேறுபட்ட ஆன்மாக்கள் இருக்கின்றன. அவற்றுக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். ஒரே ஒரு மலம் உள்ளதை விஞ்ஞான கலர் என்று அதற்கு பெயர் சொல்வார்கள். 2 மலம் உள்ளதற்கு பிரளாய கலர் என்று பெயர் சொல்வார்கள். 3 மலம் உள்ளவருக்கு சகலர். அப்ப அந்த பட்டியல் இடுகிற பொழுது 3 மலமும் இருந்தால் சகலர். நாங்கள்லாம் அந்த பட்டியலுக்குள்ளேதான் எங்க பேர் வேறு, நாங்க அங்கதான் வாக்களிக்கலாம். 2 மலம் உள்ளவர்கள் அடுத்தது இருக்கிறார்கள் பிரளயகலர். எங்களுக்கு அவர்களை பற்றி தெரியாது. ஒற்றை மலம் உள்ளவர்களும் உள்ளார்கள். என்ன அதுல திருவள்ளுவரிலே ஒரு இருக்கிறது, முன்ன ஒரு முளத்தாராயும் உலர் என்ற ஒரு பாடல் வரி வரும். சரியாக படித்துவிட்டா நான் இதை சொன்னோன்னா பாட்டு சொல்லணும். அப்படி இல்லாவிட்டால் பழைய ஆசிரியர்கள் வாங்குக்கு மேலே ஏறி நிற்க விட்டு விடுவார்கள். என்ன ஒரு மடத்தாராயும் உலர் என்று அந்த பாட்டு வரும். போய் தேடி பார்த்துக் கொள்ளுங்கள். ஆகவே அந்த 3 மலக்காரர்களிலே இப்ப பக்குவப்பட்ட ஆட்கள் வந்தவுடனே இறைவன் என்ன செய்வான்? தன்னுடைய சில வேலைகளை அந்த ஆன்மாக்களை கொண்டு செய்விப்பான். அவை இறைநிலை உற்றுவிடும். இந்த ஆன்மாக்கள் தான் தகுதி பெற்ற ஆன்மாக்களுக்கு அந்த இறை செயலை செய்கிறதாகிய அதிகாரத்தை இறைவன் கொடுப்பான். அப்படி கொடுக்கப்பட்ட ஆன்மாக்கள்ல இருந்து இறை செயற்பாட்டை செய்ய கொடுக்கப்பட்ட ஆன்மாக்களிலே 2 விதமான கடவுளர் இருக்கிறார்கள். அதிலே ஒருவர் ஸ்ரீகண்டருத்திரர் என பெயர் பெறுவார். இன்னொருவர் அனந்த தேவர் என்று பெயர் பெறுவார். இந்த பிரகிருதி மாயைக்குள்ளே இருக்கிற விஷயங்களை எல்லாம் பார்த்து கொள்ளுகிறவருக்கு பெயர் ஸ்ரீகண்டர் உத்திரர். அப்ப இந்த நாங்கள் இப்ப படித்தோமே, கலையிலே இருந்து மூலப்பிரகிருதி தோன்றுகிறது என்று படித்தால் எப்படி தோன்றும்? யார் அதை தோற்றுவிப்பார்கள் என்றால், இந்த ப்ரமோஷன்லே கடவுளா வந்தவர் ஒருத்தர் இருக்கிறார், ஸ்ரீகண்டர் உத்திரர். நாங்கள் அவரைத்தான் சிவன் என்று கும்பிட்டு கொண்டிருக்கிறோம். இந்த பாம்பு எல்லாம் வச்சு கொண்டிருக்கிறவர் ஸ்ரீகண்டர் உத்திரர். ஆகவே அவர் ப்ரமோஷன்ல வந்த அவர் தான் கீழே இருக்கிற இந்த பிரகிருதி மூல மாயைக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் எல்லாம் கையாளுகிற அனுமதி அவருக்கு உண்டு. ஆகவே அவர்தான் மூலப்பிரதியை தோற்றுவிப்பார். ஆகவே தோற்றுவிக்கிறவருக்கு பெயர் ஸ்ரீகண்டர் உத்திரர். எங்கே இருந்து அது தோன்றும் என்றால் கலாதத்துவத்திலே இருந்து தோன்றும். 2 விஷயம் படிச்சு விட்டோம். இதை பற்றி மூலப்பிரகிருதி பற்றி மேலே படிங்க. தன்னிடத்து தோன்றும் குணங்களின் அவ்யத்த வடிவாய் ஸ்ரீகண்டருத்திரரின் அருளால் கலையின் நின்று தோன்றி. இவ்வளவுல 3 விஷயம் வந்து விட்டது. 2 அவ்யக்தம் என்ற சொல்லுக்கு திரும்ப ஏன்னா புது சொற்கள் எங்களுக்கு கலை சொற்கள் போல வருகிறபடியால் மனதிலே நிற்காது. அதனாலே உரையாசிரியர்கள் அதை குறிப்பிட்டு எழுதுவார்கள். அவ்யக்தம் என்றால் வெளிப்படாது நிற்றல். நான் மறந்து போவேன், நீங்கள் மறக்காதீர்கள். நான் பிறகு எங்கேயாவது வர கேட்கிற பொழுது எனக்கு நினைப்பூட்டுங்கள். தரும் குணம் 3ஆய் தன்னால் வியத்தமாக தரப்படும் குணங்கள் சாத்விகம், ராஜதம், தாமதம் என 3 வகையாய். இந்த பிரகிருதி மாயை கலாதத்துவத்திலே இருந்து தோற்றுவிக்கப்படுகிறது. ஸ்ரீகண்டருத்திரராலே தோற்றுவிக்கப்படுகிறது. அது பிறகு எதை தோற்றுவிக்கிறது என்று கேட்டால் குணங்களை தோற்றுவிக்கிறது. குணதத்துவத்தை அது தோற்றுவிக்கும். எதிலே இருந்து அது தோன்றுகிறது, யாரால் தோற்றுகிறது என்று 2 விஷயம் முடிந்து இப்ப அது என்னத்தை செய்கிறது என்றால் குணதத்துவத்தை வியக்தமாக தோன்றும். அவைய மல்லிகை மொட்டுக்குள்ளே இருந்த வாசனை அடுத்த நாள் வாசனையாக தருவது போல இந்த மூலப்பிரகிருதிக்குள்ளே இருந்ததாகிய இந்த முக்குணங்களும் அவ்வியக்தமாயிருந்த முக்குணங்களும் பிறகு அடுத்த தத்துவமாக குணதத்துவமாக தோன்றுகிற பொழுது வியக்தமாகி வெளிப்படுகிறது. அப்படி வெளிப்படுகிற பொழுது அந்த குணம் 3ஆக விரியும் என்கிறார். சாத்வீகம், ராஜசம், தாமசம் என்கின்ற 3 குணங்களாக 3 பகுதிகளாக குணதத்துவத்திலே இருந்து இந்த 3ம் விரியும். காலதத்துவத்தை தெரிந்து கொண்ட பிறகு சில கதவுகள் திறக்கும் என்று சொன்னேனே, அதுபோல குணதத்துவத்தை தெரிந்து கொண்டால் இன்னும் சில கதவுகள் நமக்குள்ளே திறக்கும்.
நாங்கள் இந்த பாடலை முழுதாக வாசித்துக் கொண்டு குணதத்துவங்கள் பற்றி கொஞ்சம் அறிவோம். தரும் குணம் மூன்றாய் ஒன்றின் தான் மூன்றாய் மும்மூன்றாகும். தன்னால் எத்தமாக தரப்படும் குணங்கள் சாத்துவிகம், ராஜதம், தாமதம் என மூவகையாய், ஒவ்வொன்றிலும் தான் மூவகையாய் 9 வகையாகும். குணதத்துவத்தை இது தோற்றுவிக்கப் போகிறது. இது மூலப்பிரகிருதி. அது எப்படி தோற்றுவிக்கும் என்றால் இந்த 3 குணங்களினுடைய தொகுப்பாக தோற்றுவிக்கும். ஆகவே குணதத்துவம் 3, சாத்விகன், ராஜசன், தாமசம் என்று லேசாக எழுதினால் அதுக்கு 10க்கு ஒரு 5 மார்க்ஸ் போடலாம். சரியா 10 மார்க்ஸ் போட வேணும் என்றால் எப்படி சொல்ல வேணும் என்றால் 9 குணங்களாக தோற்றுவிக்க போகிறது என்ன சொல்ல போகிறார். அது என்ன 9 குணங்கள் என்றால், ஒவ்வொரு குணத்துக்குள்ளேயும் 3 உண்டு. இந்த இடத்திலே கொஞ்சம் குணதத்துவம் பற்றி படிப்போம், விளங்கி கொண்டு மேலே போவோம். திருக்குறள் படித்தவர்களுக்கு முன்பு சொல்லி இருக்கிறேன், அவர்களுக்கு இது மீட்க உதவட்டும், புதியவர்களுக்கு அது புது செய்தியாக இருக்கட்டும். இந்த குணதத்துவம் என்றால் என்ன? அது 3 குண வடிவாக விரிகிறது. இந்த உலகத்திலே குணத்திலே இருந்துதான் குணி தோன்றும் என்பது பொதுவான இயல்பு. குணம் என்பது பண்பு, குணி என்பது பொருள். இப்போ மல்லிகை என்றால் எது என்று கேட்டால், ஒரு மல்லிகை பூ என்றால் என்ன என்று கேட்டால், அதிலே பல குணங்கள் தங்கி இருக்கின்றன. வாசனை இருக்கிறது, நிறம் இருக்கிறது, மென்மை இருக்கிறது, இவையெல்லாம் சேர்ந்துதான் மல்லிகை. இப்போ கேள்வி என்னவென்று கேட்டால், குணத்திலிருந்து குணி தோன்றுகிறதா, குணியிலே இருந்து குணம் தோன்றுகிறதா? எங்களுக்கு தெரிந்து மல்லிகை பூவில இருந்துதான் வாசனை, மல்லிகை பூவில இருந்துதான் நிறம், மல்லிகை பூவில இருந்துதான் அந்த மென்மை. ஆகவே எங்களுக்கு என்ன தெரிகிறது? குணியிலே இருந்துதான் குணங்கள் தோன்றின என்று நாங்கள் இவ்வளவு நாளும் நினைத்து வைத்திருக்கிறோம். காலத்தை போல மீளவும் சொல்லுகிறேன், மல்லிகை பூவிலே இருந்து வெள்ளை நிறம், மல்லிகை பூவில இருந்து மென்மை, மல்லிகை பூவில இருந்து அந்த வாசனை. ஆகவே இந்த பூவிலே இருந்து இந்த குணங்கள் எல்லாம் பெறப்படுகின்றன. அப்ப குணியிலே இருந்து குணங்கள் பெறப்படுகின்றன என்பதுதான் எங்களுடைய கணிப்பு. அது பிழை என்கிறார்கள். அப்படி இல்லை. உண்மை என்னவென்று கேட்டால், குணங்கள் தான் குணியாக தோன்றுகின்றன என்பதுதான் உண்மை என்கிறார்கள் தத்துவவியலாளர்கள். அது எப்படி என்று கேட்டால், அது நிரூபணத்துக்கு ஒரு மல்லிகை பூவை எடுத்து சத்தியம் இல்லைக்கு விட கற்பனையாக அதை சத்தியப்படுத்தி நினைத்து பாருங்க. மல்லிகை பூவிலிருந்து வாசனையை நீக்கிவிட்டோம், ஒன்று. அதனுடைய மென்மைத்தன்மையை நீக்கிவிட்டோம். அதற்கு பிறகு அதனுடைய நிறத்தை நீக்கிவிட்டோம். இவையெல்லாம் ஒவ்வொன்றாக நீக்கினால் என்ன மிஞ்சும்? ஒன்றும் மிஞ்சாது. நான் சொல்லுறது உங்களுக்கு விளங்குதா? ஒரு பூவை எடுத்து அதுல இருந்து என்னென்ன விஷயங்களை அதனுடைய குணங்கள் என்று சொல்லப்படுகிற விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நீக்கினால் கடைசியிலே பூ இருக்காது. அது போலதான் ஒரு தென்னை மரம் என்றால் அதுல இருந்த அதனுடைய அந்த பண்புகளை எல்லாம் நீக்கிவிட்டால் பொருள் இல்லாமல் போய்விடும். ஆகவே என்ன தெரிகிறது? குணங்களினுடைய தொகுப்புத்தான் குணியாக தோன்றுகிறது. குணியிலே இருந்து குணம் தோன்றவில்லை. குணங்களுடைய தொகுப்புத்தான் குணியாக தோன்றுகிறது. ஆகவே இப்ப நாங்க படிக்க போறது என்னவென்றால், தனுகரண போகங்கள் படிக்க போகிறோம். அனுபவங்களுக்குரிய விஷயங்கள். இந்த அனுபவத்துக்குரிய விஷயங்கள் எல்லாம் குணத்தினுடைய வடிவாகத்தான் நிற்கின்றன என்றபடியால் தான் இந்த குணதத்துவம் தோன்றித்தான் அதற்கு பிறகு ஆத்ம தத்துவங்கள் தோன்றப் போகின்றன. இப்போ ஜெயராஜ் என்றால் இன்ன வடிவம், அவருடைய தோற்றம் இப்படி இருப்பார், பூசணிக்காய் போல இருப்பார், அல்லது அவருடைய நிறம், அவருடைய பண்பு, இதெல்லாம் ஒவ்வொன்றா கட் பண்ணினால் ஜெயராஜ் இல்லை. அதுபோல்தான் உங்களையும் ஒவ்வொருவருக்கும் ஒரு குணம், ஒரு நிறம், ஒரு வடிவம், ஒரு பண்பு இதெல்லாம் இருக்கும். இதை நீக்கிவிட்டால் நீங்கள் இல்லை. அப்படின்னா என்ன தெரிகிறது? இந்த பண்புகளினுடைய தொகுப்புத்தான் நீங்கள். ஆகவே குணங்களினுடைய தொகுப்பாகத்தான் ஒரு குணி நமக்கு காட்சி தருகிறது என்பதை முதலிலே விளங்க வேண்டும்.
இந்த பண்புகள் எத்தனை என்றால் எத்தனையோ நாங்கள் எத்தனையோ பேர் இருக்கிறோமே, எத்தனையோ அப்படியானால் எத்தனையோ நிறம் எத்தனையோ வடிவம் இப்படி பிரிந்து போனால் குணங்களை அளக்க முடியாது என்று பிரமிப்பு ஏற்படும். அப்படி பிரமிக்க தேவையில்லை. ஏனென்றால் மொத்தமே குணங்களுடைய இயல்பு மூன்றாகத்தான் பிரிகிறது என்றார்கள். குணம் என்பது 3 பிரிவு தான் அதனுடைய அடிப்படை பிரிவு. அப்ப நாங்கள் இத்தனை பேர் இருக்கிறோமே, இத்தனை பிரிவு இருக்கிறது என்றால் அந்த 3 தான் பரிணமித்து வேறு வேறாக தோன்றுகிறதே தவிர அடிப்படையிலே 3 தான். இப்ப சுவை 6 தான் என்று சொல்லுகிறோம். படிக்கிற பொழுது சுவை 6 சுவை என்று படிக்கிறோம். 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போனால் அவன் விளம்பரத்திலேயே போடுகிறான், இன்றைக்கு 400 வகையான உணவுகள் சமைத்து வைக்கப்பட்டிருக்கின்றன என்கிறான். அது இன்னைக்கு 6 சுவை என்று நாங்கள் படித்திருக்கோம். இவன் எப்படி 400 வகையான உணவு செய்வான் என்றால் கலப்பினாலே மாற்றங்கள் ஏற்படுத்தி கொண்டு போகலாம். நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறதா? 2 சுவையை சேர்க்கிற பொழுது ஒன்னொன்று உண்டாகும். ஒரு சுவையை கூட்டி ஒரு சுவையை குறைக்கிற பொழுது இன்னொன்று உண்டாகும். கூட்டி குறைக்கிறது என்பது எத்தனையோ விதமாய் கூட்டி எத்தனையோ விதமாய் குறைக்கலாம். இப்படி செய்கிற பொழுதுதான் ஒன்று பலவாக மாறுகிறது. இதுபோலத்தான் 3 குணங்களும் எங்கள் எல்லாருடைய குணங்களாகவும் விரிந்து கிடக்கின்றன. அதனுடைய அடிப்படை 3 குணங்கள் தான் என்கிறார்கள். அவை என்னவென்று கேட்டால், சாத்விக குணம் என்பது 1, ராஜச குணம் என்பது 1, தாமச குணம் என்பது 1. இந்த 3 குணங்களாகத்தான் இந்த உலகம் விரிந்து கிடக்கிறது. இந்த 3 குணங்களிலே இருந்துதான் உலகம் விரிந்து கிடக்கிறது என்கிறார்கள். அப்ப 3 குணங்கள் மட்டும்தானா என்றால் அப்படி இல்லை, அது 9 குணமாக விரியும் என்கிறார். எப்படி என்றால், நான் அதை பற்றி விவரம் நான் இப்பதான் நேரத்தை பார்த்தேன். குணம் பற்றி அடுத்த வகுப்பிலே தான் சொல்ல போகிறேன். இப்ப சும்மா மேலோட்டமாக சொல்லி விடுகிறேன். சாத்வீகம், ராஜசம், தாமசம் என்று பிரித்தோம் அல்லவா? இப்ப இந்த பாடலின்படி பிறகு ஒவ்வொன்றிலும் 3 வரும். சாத்வீகத்திலே சொல்லுகிற பொழுது தாமச சாத்வீகம், ராஜச சாத்வீகம், சாத்விக சாத்வீகம் என்று 3ஆக பிரியும். அதுபோல ராஜசத்துக்கு வருகிற பொழுது தாமச ராஜசம், சாத்வீக ராஜசம், ராஜச ராஜசம் என்று 3ஆக பிரியும். அதுபோல தாமசத்துக்கு வருகிற பொழுது தாமச சாத்வீகம், தாமச ராஜச சாத்வீக தாமசம், ராஜச தாமசம், தாமச தாமசம் என்று 3ஆக பிரியும். அப்போ ஒவ்வொன்றும் 3ஆக பிரிந்தால் 9 குணங்கள் பிரிய போகின்றன. இதைத்தான் இந்த பாடலிலே சொல்கிறார்கள். இந்த குணம் பற்றி விரிவு சொல்லலாம் என்று பார்த்தேன், நேரம் போய்விடும் என்றபடியால் அதை அடுத்த வகுப்பிலே சொல்லுகிறேன். இப்பொழுது முதல் இந்த பாடலை நாங்கள் படித்து முடிப்போம். அடுத்த வகுப்பிலே குணம் பற்றிய விவரங்களில் இருந்து அடுத்த வகுப்பை தொடங்குவோம். தரும் குணம் 3ஆய் ஒன்றின் தான் 3ஆய் மும்மூன்றாகும். தன்னால் வியத்தமாக தரப்படும் குணங்கள் சாத்விகம், ராஜதம், தாமதம் என 3 வகையாய், ஒவ்வொன்றிலும் தான் 3 வகையாய் 9 வகையாகும். இருங்குண ரூபமாகி எங்கும் ஏய்ந்திடும். அம்மூல பிரகிருதி பெரிய குண வடிவாகி எவ்விடத்தும் கலந்து நிற்கும். எல்லா இடத்திலும் இந்த மூல பிரகிருதி குணவடிவாகி கலந்து நிற்கும். குணம்தான் குணியாக மாறுகிறது. எது குணமாக மாறுகிறது என்றால் மூலப்பிரகிருதி தான் குணமாக மாறுகிறது. ஆன்மா பெரும் குண வடிவாய் போக சாதனம் பெத்தமாம். அதனால் ஆன்மாவும் பெரிய குண வடிவினதாய் அதன் போகத்திற்கு சாதனமாயுள்ள தத்துவங்களும் போகிய பொருள்களும் பந்திக்கப்பட்டு நிற்கும். அதனால் ஆன்மாவும் பெரிய குண வடிவினதாய் அதன் போகத்திற்கு சாதனமாயுள்ள தத்துவங்களும் போகிய பொருள்களும் பந்திக்கப்பட்டு நிற்கும். குணத்தினுடைய வடிவு பெற்று ஆன்மா இந்த பாதையிலே வருகிற பொழுது மூலப்பிரகிருதியிலே அவைத்தியமாய் நின்ற குணம் பிறகு வெளிப்பட்டு தோன்றுகிற பொழுது குணவடிவாகி ஆன்மா இந்த அனுபவங்களை பெறுவதற்கான தயார் நிலையை குணவடிவினூடாக பெற்று நிற்கும் என்கிறார். குறிப்புரை. முதல் குறிப்பு, வருங்குண வடிவாய் மூலப்பிரகிருதி கலையில் தோன்றி தருங்குண 3ஆய்.
மூலப்பிரகிருதியானது அரும்பினிடத்து மனம் விளங்காமல் அடங்கி நின்றார் போல தன்னிடத்து உண்டாகிய குணங்கள் சிறிதும் விளங்காமல் அவ்யக்த குணவடிவாய் உள்ளது. அவ்யக்தம் மூலப்பிரகிருதியிலே குணம் அங்கேதான் இருக்கிறது, ஆனால் வெளிப்படாமல் இருக்கிறது. அதுதான் அவ்யக்த வடிவாய் இருக்கிறது. அவ்யக்தம் வெளிப்படாதது. அ என்றால் அ என்பது இன்மைக்கு, வியக்தம் வெளிப்பட்டது. இக்குணங்கள் வியக்தமாயும் பிரிந்து தோன்றாது சமமாயும் இருக்கும் நிலையில் குணதத்துவம் எனப்படும். அவ்யக்தமாயுள்ள குணங்களின் சாமியம் பிரகிருதி என்றும் வியக்தமாயுள்ள குணங்களின் சாமியம் குணதத்துவம் என்றும் பௌஷ்கரம் கூறும். பௌஷ்கரம் என்கின்ற ஆகமம் இது பற்றிய உண்மையை சொல்வதை மேற்கோளாக எடுத்து காட்டுகிறார். சாமியம் என்றால் சமநிலை. இங்கனம் குணதத்துவம் பிரகிருத்தியில் நின்று தோன்றினும் இவை இரண்டிற்கும் சொரூபத்தால் வேறுபாடின்மையின் இவற்றை பகுக்காது ஒரு தத்துவமாக கொண்டனர் இந்நூலாசிரியர் என்பது 160ஆம் செய்யுளில் புமான் கீழ் எண் 3 தத்துவம் என்பதனாலும் வரும் செய்யுளில் புத்தி அவ்யத்தில் தோன்றும் என்பதனாலும் அறியப்படும். என்னது? திருப்பி படிங்க தொடக்கத்தை. சாமியம் என்றால் சமநிலை. இங்கனம் குணதத்துவம் பிரகிருதியின் நின்று தோன்றினும் இவை இரண்டிற்கும் சொரூபத்தால் வேறுபாடு இன்மையின் வடிவத்தால் வேறுபாடு இல்லை. அதற்குள்ளே இது இருக்கிறது, இதற்குள்ளே அது இருக்கிறது. எதற்குள்ளே இது இருக்கிறது? குணதத்துவத்துக்குள்ளே, மூலப்பிரகிருதிக்குள்ளே தான் குணம் அடங்கி கிடக்கிறது. பிறகு அது மூல குணங்களாக மாறுகிற பொழுது மூலப்பிரகிருதி அதற்குள்ளே அடங்கி கிடக்கிறது. ஆகவே ரெண்டுக்கும் வேறுபாடு இல்லை என்றபடியால் இந்த ஆசிரியர் மூலப்பிரகிருதியை ஒரு தத்துவமாகவும் குணத்தை ஒரு தத்துவமாகவும் கொள்ளாமல் இது ரெண்டையும் தத்துவங்களிலே ஒரு தத்துவம் என்று எடுத்துக்கொண்டார் என்று சொல்கிறார். இங்கனம் குணதத்துவம் பிரகிருதியின் நின்று தோன்றினும் இவை இரண்டிற்கும் சொரூபத்தால் வேறுபாடு இன்மையின் இவற்றை பகுக்காது ஒரு தத்துவமாக கொண்டனர் இந்நூலாசிரியர் என்பது 160ஆம் செய்யுளில் புமான் கீழ் எண் 3 தத்துவம் என்பதனாலும் வரும் செய்யுளில் புத்தி அவ்வியத்தில் தோன்றும் என்பதனாலும் அறியப்படும். பாடல்களிலே இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது என்று 2 பாடல்களை மேற்கோளாக எடுத்து காட்டுகிறார். 2ஆம் குறிப்பு. ஒன்றில் தான் 3 மும்மூன்றாகும். சாத்விகத்தில் சாத்விகம் ராஜதம் தாமதம், ராஜதத்தில் சாத்விகம் ராஜதம் தாமதம், தாமதத்தில் சாத்விகம் ராஜதம் தாமதம் என்பன. அந்த 3 மூன்றாக பிரியும். நான் முன் சொன்னதுதான். சாத்விகத்துக்குள்ளே ராஜச சாத்விகம், தாமச சாத்விகம், சாத்வீக சாத்விகம் என்று 3 இருக்கிறது. அது அடுத்த வகுப்பிலே நாங்கள் குணங்களை பற்றி படிக்கிற பொழுது உங்களுக்கு அது தெற்ற விளங்கும். முக்குணங்களும் ஆன்மாக்களை பொருந்தி அவரவர் கண்மத்துக்கு ஈடாக வருவிக்கும் செயல்களாவன. சாத்விக குண விருத்திகள் 16. அவை தைரியம், அதாவது அசையாது நிற்றல், மனம் உறுதியாய் நிற்றல். சாத்வீக குணம் விருத்திப்பட போகிறது, ராஜச குணம் விருத்திப்பட போகிறது, தாமச குணம் விருத்திப்பட போகிறது. இந்த விருத்திகள் என்ன என்று சொல்ல போறார். சாத்வீக குணத்தினாலே என்னென்ன விளையப் போகிறது, பிறகு ராஜசத்தாலே என்னென்ன விளையும், தாமசத்தாலே என்னென்ன விளையும், 34 விஷயங்கள் விளையப் போகிறது என்று சொல்லுகிறார். முதல்ல ஒரு 16, அதுக்கு பிறகு ஒரு 9. சாத்விக குண விருத்திகள் 16. அவை தைரியம், அதாவது அசையாது நிற்றல், மனம் உறுதிபட நின்றான் என்றால், அசையாமல் நின்றால் அவனிடம் என்ன வேலை செய்கிறது? சாத்வீகம் வேலை செய்கிறது. அதைத்தான் தைரியம் என்ற குணம் என்று ஒருவனுக்கு இருந்தால் அது சாத்வீக வெளிப்பாடான ஒரு குணம். இனி ஒவ்வொன்றுக்கும் நான் சொல்லவில்லை, நீங்கள் இந்த 16ஐயும் கவனிங்கள். 16ம் இருந்தால் சாத்விகத்தினுடைய வெளிப்பாடு இருக்கிறது என்று அர்த்தம்.
தைரியம் அசையாது நிற்றல். அடுத்து மனம் உறுதியாய் நிற்றல். சாமர்த்தியம். அடுத்து மென்மை, நொய்மை, மகிழ்ச்சி, நேர்மை, சுத்தி, புண்ணிய முயற்சி, பொறுமை, கிரகித்ததை மறவாது இருத்தல். முக்கியமானது. கிரகித்ததை மறவாமல் இருந்தால் அடுத்த வகுப்பிலே தொகுப்புரை சொல்ல என்றால் இருக்கிற எல்லாரும் டக்குன்னு சொல்ல வேணும். அப்ப சாத்வீகம் வேலை செய்யற என்று அர்த்தம். படிங்க. கிரகித்ததை மறவாதிருத்தல், போதுமென்று அமைந்த நன்மனம் உடைமை, முத்தி பெற வேண்டும் என்னும் மேலான இச்சை, புறக்கரணங்களை அடக்குதல், அகக்கரணங்களை அடக்குதல், பெருங்கருணை என்பன. இதுவும் பௌஷ்கரம் மேற்கோள் கொடுக்கிறாருங்க. பாடல் 430. ராஜத குண விருத்திகள் 9. அவை யான் எனது என்னும் அபிமானம், வீரத்தன்மை, கொடுமை, பெருமுயற்சி, வஞ்சனை, திடமுடைமை, இரக்கமின்மை, போகம் உடைமை, இடம்பம் உடைமை என்பன. மேற்கோள் பாடல் ராஜச குணத்தினுடைய வெளிப்பாடு விருத்தி. மேற்கோள் பாடல் பௌஷ்கரம் 431. தாமத குண விருத்திகள் 9. அவை பிரியமின்மை, சோம்பல், உலோபம் உடைமை, கோள் சொல்லல், தன்னை கௌரவமாய் எண்ணல், அதிக நித்திரை, கர்வத்தால் வரும் சோம்பல், கேடு செய்தல், மூடத்தன்மை என்பன. அதாவது தன்னை கௌரவமாய் எண்ணல் தான் தற்புகழ்ச்சி. அப்போ தற்புகழ்ச்சி இருந்தால் அவரிடம் தாமசம் இருக்கிறது என்று அர்த்தம். நாங்கள் இப்போ அவர்களை தான் பெரியாக்களா நினைக்க தொடங்கி இருக்கிறோம். தன்னைத்தான் புகழ்ந்து கொண்டு அதை நம்பி இவர் பெரியாள் என்று நம்புகிறோம். அது உண்மையிலே அது இருந்தால் அவரிடம் தாமசம் வேலை செய்கிறது என்று அர்த்தம். நான் குணங்கள் வெட்டி அடுத்த வகுப்பிலே சொல்ற பொழுது விரிவாக இதை பற்றி சொல்லுகிறேன். இப்போதைக்கு இந்த விரிவுகளை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். அப்போ மொத்தம் 9, 9, 16 குணங்களாக இது விரியும். 34 குணங்களாக விரியும். 9, 9, 16. மேற்கோள் பாடல் பௌஷ்கரம் 432. முன் சொல்லிய 9 குணங்களும் இம் 34 விகற்பங்களுள் அடங்கும். இங்கனம் 3 குணங்களும் 9ஆகவும் 34ஆகவும் இன்னும் பலவாகவும் விரியும். இவ்வளவுத்தோட முடிந்தது என்று நினையாதீர்கள். அடிப்படையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. திருக்குறளிலே விரதம் ஞானம் என்று 2ஆக பிரித்து விரதத்திலே ஒரு 9 அதிகாரம் சொன்னா அவ்வளவுதான் விரதமா? அடிப்படை சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் பலவாக விரியும். ஆகவே மூலப்பிரகிருதி முக்குணங்களாக மாறும். பிறகு அந்த முக்குணங்கள் 9 குணங்களாக மாறும். பிறகு இந்த 9ம் இந்த 34 விஷயங்களாக மாறும். 34 விஷயங்களாகவும் அதற்கு மேலும் மாறும் என்பதை மூலப்பிரதி படிக்கிற பொழுது தெரிந்து கொண்டால் சரி. மூலப்பிரகிருதி நமக்கு இப்ப என்ன தெரிகிறது? அது கலா தத்துவத்திலே இருந்து தோன்றுகிறது. ஸ்ரீகண்டருத்திரரால் தோற்றுவிக்கப்படுகிறது. முக்குணங்களாக விரிகிறது. முக்குணங்களும் 9 குணங்களாக மாறுகிறது. இந்த 9 குணங்களுடைய விகல்பங்களாக 34 பகுதி தோன்றுகிறது. இந்த 34 சேர்ந்ததுதான் நம்முடைய குணதத்துவ விரிவு என்று சொல்லப்படுகிறது என்கிறார். 3ஆம் குறிப்பு இருங்குணம் என்றால் அளவில்லாத குணங்கள். 4ஆம் குறிப்புகளுக்கு பொருள் சொல்றார். 4ஆம் குறிப்பு எங்கும் ஏய்ந்திடும். மூலப்பிரகிருதி தன்னிடத்து தோன்றிய தத்துவங்கள் போக்கிய பொருள்கள் என்பவற்றோடும் ஆன்மாக்களோடும் இயைந்து நிற்கும் என்பது. இந்த மூலப்பிரகிருதி ஆன்மாக்களோடும் போக்கிய பொருள்களோடும் இயைந்து நிற்கும். 5ஆம் குறிப்பு போக சாதனம் பெத்தமாம். முக்குணங்களும் புத்தி முதல் பிருத்திவி ஈரான தத்துவங்களையும் போக்கிய பொருள்களையும் வியாபித்து அவற்றோடு கலந்து நிற்கும் என்பது முக்குணங்களால் வியாபிக்கப்படாமலும் கலந்த ஒரு குணமாவது இல்லாமலும் யாதொரு சட பதார்த்தமும் இவ்வுலகத்தில் இல்லை
என்று மிருகேந்திரம் 84வது பாடலில் வருகிறதாங்க. அந்த இதில் சொல்றது. அவன் இந்த உரையாசிரியர்கள் என்ன சொன்னாலும் நாங்க நம்பத்தான் போகிறோம். அவர்கள் தங்கள் தொழிலுக்கு தர்மமாக மேற்கோள்கள் எங்கெங்கே இருக்கிறது என்று சொல்லிவிட்டு போய் பிராமணம் பிரேந்திரத்தை எடுத்து தட்டியா பார்க்க போகிறோம். பிரேந்திரம் என்பது ஒரு ஆகமத்தின் ஒரு 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 ஆகமத்தினுடைய பெயர். பௌஷ்கரம் ஒரு ஆகமம். அவர்கள் தங்கள் நேர்மைக்கு இன்னிடத்துல இருக்கிறது, நான் சொல்றது பொய்யா என்று நீ வேணுமென்றால் பார்த்துக்கொள் என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். இப்போ இதுல நாங்கள் மூலப்பிரகிருதியை பற்றி இதுல முக்கியமா இப்ப கடைசி பந்தியில சொன்ன விஷயம், இந்த குணதத்துவம் எங்க மட்டும் பிரியும் என்றால், குணதத்துவத்திலே தொடங்கி இந்த நாங்கள் சொல்லுகிறோமே கடைசி ஆத்ம தத்துவம் 24 குணதத்துவத்திலே தொடங்கும். கடைசியானது நிலம், நிலத்திலே போய் முடியும். நிலத்துக்கு என்ன வடமொழியில் என்ன இதுல போடுவார்கள்? பிரகிருதி. பிருத்வி. குணதத்துவத்திலே இருந்து பிருத்திவி தத்துவம் வரைக்கும். பிருத்தி தத்துவம் என்றால் நிலம், நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் இருக்கிறதே, அது மாறி சொல்லுறது. நாங்கள் உண்மையிலே ஆகாயத்தில இருந்துதான் அடுத்தது காற்று தோன்றும், காற்றிலே இருந்து நெருப்பு தோன்றும், நெருப்பில இருந்து நீர் தோன்றும், நீரிலே இருந்து பூமி தோன்றும். ஆகவே பூமி தான் கடைசி. அப்ப குணம்தான் முக்கியம். இந்த 24 தத்துவங்கள்லையும் இந்த குணதத்துவம் விரைவி நிற்கும். அப்படி விரைவி நிற்காவிட்டால் ஆன்மாவுக்கு இவற்றினாலே வருகிற அனுபவம் ஒன்றும் அனுபவம் ஆகாது. இவற்றை எல்லாவற்றையும் ஆன்மாவோடு இணைத்து அனுபவம் உண்டாக்குற ஆளுக்கு பேர் தான் இந்த குணதத்துவம். அது மூலப்பிரகிருதியிலிருந்து தோன்றுகிறது. மூலப்பிரகிருதியாக இருக்கிற பொழுது அவ்வியக்தமாகவும், குணதத்துவமாக இருக்கிற பொழுது வியக்தமாகவும் இருக்கிறது. சாதனம் என்றால் துணை காரணம். ஒரு விஷயத்தை செய்வதற்கு துணையாக இருப்பது சாதனம். பொழிப்புரை. மூலப்பிரகிருதி கலையிலே தோன்றும், அஃது அவ்வியக்த குண வடிவாய் உள்ளது. முக்குணங்களை தோற்றுவிக்கும். இக்குணங்கள் ஒவ்வொன்றும் மூவகையாய் 9 ஆகும். அஃது பெரிய குண வடிவாகி நின்று ஆன்மாக்களையும் தத்துவங்களையும் போக்கிய பொருள்களையும் பந்திக்கும். எனக்கு நாங்கள் படிக்கிற காலத்திலே ஒரு கெமிஸ்ட்ரி ஆசிரியர் இருந்தார். கெமிஸ்ட்ரி ஆசிரியர் தான், நான் ஏதோ கெமிஸ்ட்ரியில போல நினைக்கிறார்கள். எனக்கு ரொம்ப சிரமமான பாடம் கெமிஸ்ட்ரி. ஒரு டியூட்டரியிலே அந்த பாடத்தை படிக்க வேண்டும் என்று போன பொழுது ஒரு ஆசிரியர் இருந்தார். அவருடன் போன பிறகு எனக்கு அந்த பாடம் ரொம்ப ரொம்ப நன்றாக விளங்கியது. ரொம்ப லேசாக போய்விட்டார். அவர் அதை படிப்பித்த உத்தி என்னவென்றால், கொஞ்சம் கடுமையான ஆசிரியர், எல்லாரும் அவருக்கு கொஞ்சம் பயப்படுவோம். வகுப்புக்கு வந்து விட்டால் முதல் நாள் என்ன படித்தாரோ அதை படிப்பித்தாரோ அதை யாரென்று இல்லாமல் திடீர்ந்து ஒருத்தர் கேட்பார், நீ சொல்லு என்பார். அவர் எழுமின்னு சொல்ல வேணும். அடுத்து அது அப்ப ஆரிடம் அவர் கேட்பாருன்னு தெரியாதபடியா எல்லாரும் ரெடியா இருப்போம். இல்லாவிட்டால் புத்தகம் நம் முகத்துக்கு வரும். ஆகவே அதுக்கு பிறகு எனக்கு ஒன்று தெரிந்தது, இந்த ஆயத்த நிலை திருப்பி மீள படித்தலுக்கு இது ஒரு சுகமான வழி. இல்லாட்டி நாங்கள் படிக்க மாட்டோம்னு சொல்லிவிட்டு போவோம், படிக்க வரும்ட்டு நினைப்போம். அது வேற. எங்களையே நாங்கள் படிக்க வரும் இன்றைக்கு கேட்க நாளைக்கு ஒருக்கா இந்த பாடம் படிக்கத்தான் வேணும்ட்டு நினைப்போம். படிக்க எங்களுக்கு காலம் எங்களை விழுங்கிவிடும். ஆகவே இது ஒன்று. 2வது நான் சொல்றது, இந்த படிப்பு பதிகிறதுக்கு, மனதிலே பதிகிறதுக்கு ஒரு வழி திருப்பி சொல்லி பார்த்தல். இப்போ நான் திரும்ப 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 உங்களுக்கு இந்த முதல்ல இருந்து சொல்றதுக்கு காரணம், எல்லாம் தெரியுதுன்னு தெரிந்த விஷயம் தானே, போன வகுப்புலையும் சொன்னது தானே என்று உங்களே சில பேர் நினைப்பீர்கள். உங்களை சொல்ல விட்டால் உங்களாலே சொல்ல முடியாது. திரும்ப திரும்ப கேட்டால் அது மனதிலே பதிந்து உங்களாலும் சொல்லக்கூடிய நிலைக்கு வரும். நான் ஆரம்ப காலத்திலே மேடை பேச்சு தொடங்குகிற காலத்திலே நான் என்ன செய்வேன் என்றால், சில ஒரு குறிப்புகள் எடுத்துக்கொள்வேன். இன்றைக்கு இந்த 5 விஷயம் சொல்லுவது என்று ஒரு 5 விஷயத்தை ஒரு துண்டிலே குறித்துக் கொள்வேன். ஒரு தலைப்பிலே இந்த 5 விஷயம் சொல்வது என்று ஒரு துண்டிலே குறித்துக் கொள்வேன்.
பிறகு என்ன செய்வேன் என்றால் அந்த அந்த துண்டு தான் எனக்கு துணை செய்யும். முதல் விஷயத்தை எடுத்து நானாக விரிப்பேன். எங்கே மேடையில இல்லை, வீட்டில விரிச்சு பார்ப்பேன். இப்ப இந்த பார்த்துட்டு இப்படி அறம் வெல்லும் என்று போட்டா அதுக்கு என்னென்ன சொல்லலாம் என்று நானாக அதை விரித்து பார்ப்பேன். அப்படி அந்த 5ஐயும் விரிக்க கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வந்துவிடும். பிறகு அடுத்த நாள் மேடைக்கு போகிற பொழுது துணிவாக போகலாம். இந்த 5 விஷயம்தான் பேச போகிறேன், இந்த 5 விஷயத்தையும் எப்படி பேசுவது என்பது சொல்லி பார்க்க மனதிலே அது பதிந்து விடும். அதனால்தான் இந்த கற்பித்தல் கற்பித்தல் என்பது படித்தல் முறையிலே ஒன்று என்றார்கள். கற்பிப்பது படிக்கிற முறையிலே ஒன்று. இன்னொருத்தருக்கு சொல்லுவதன் மூலம் நாம படிச்சு விடலாம். ஆகவே இப்பதான் நாங்கள் சித்தாந்தத்துக்குள்ளே உண்மையாக நுழைய தொடங்குகிறோம். இதை நேரம் கிடைக்கிற பொழுது இன்றைக்கு தத்துவத்தை முழுமையாக சொல்லுங்கள் என்றால் கண்மத்திலே இருந்து மூலப்பிரதி வரையும் சொல்ல வேணும். நேரம் கிடைத்தால் சொல்லி பாருங்கள், காலதத்துவம் இடமொழித்தால் சொல்லி பாருங்கள் என்று சொல்லி இன்றைய வகுப்பை இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். மறுவாசிப்போட நிறைவு செய்கிறோம். பாடல் எண் 147 மறுவாசிப்பு. பாடல் தலைப்பு மூலப்பிரகிருதி தோன்றும் முறைமையும் அதன் இயல்பும் தொழிலும். வருங்குண வடிவாய் மூலப்பிரகிருதி கலையில் தோன்றி தருங்குணம் 3ஆய் ஒன்றில் தான் 3ஆய் மும்மூன்றாகும். இருங்குண ரூபமாகி ஏய்ந்திடும் எங்கும் ஆன்மா பெருங்குண வடிவாய் போக சாதனம் பெத்தமாமே. பொழிப்புரை. மூலப்பிரகிருதி கலையிலே தோன்றும் அஃது அவ்யக்த குண வடிவாய் உள்ளது. முக்குணங்களை தோற்றுவிக்கும் இக்குணங்கள் ஒவ்வொன்றும் மூவகையாய் 9 ஆகும். அஃது பெரிய குண வடிவாகி நின்று ஆன்மாக்களையும் தத்துவங்களையும் போக்கிய பொருள்களையும் பந்திக்கும். அவ்வளவுதான். இந்த அளவிலே வகுப்பை நிறுத்துவோம். அடுத்த வகுப்பிலே உணர்தத்துவத்தை தெளிவாக தெரிந்து கொள்வோம். உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. இறைப்பணியான இம்முயற்சியின் மற்ற பதிவுகளை கேட்க www.katka.co.in வலைதளம் அல்லது யூடியூபில் உயிர்நோக்கு என்ற இணைப்பிலும் காணலாம். நன்றி, வணக்கம், சிவார்ப்பணம்.